வீக் 10க்கு ரெடியா? சரி, என் மேல கோவமா? ஐயோ சத்தியமா இல்ல பாஸ். எப்படி பாஸ்? We'll win you back, big boss. இருந்தது. என்ன பண்றது, என் கரகம். இந்த கரக கும்பலோட மாட்டிக்கிட்டு. Big boss, we will win you back, big boss. இந்த கரக கும்பலோட மாட்டிக்கிட்டு. We will win you back, big boss. நல்லதோ கெட்டதோ, வெந்ததோ வேகாததோ, என்னவர்கள் தான். Big boss, promise இந்த வாரம் உங்களை will win you back, big boss. We will not let you. ஏய் இல்ல நான் சொல்லணும். நீங்க என்னை இழக்கவே இல்லை. Love you big boss. Love you big boss. அது என் ஆதங்கம், வெறும் வார்த்தைகள் தான், என் மனசு இல்ல. Just like what you said. Thank you, big boss. சி, உங்ககிட்ட டேலண்ட் இல்லைன்னா இவ்வளோ கோபப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நேற்று நைட்டு வினோதும் அமித்தும் பேசிட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணணும், வினோத் ஏன் அந்த டாஸ்கில் நல்லா ஆரம்பித்து சரியாக பண்ண முடியல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வினோத் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது, நல்லா ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் நகையை எடுத்துட்டாங்க, ப்ரெஷர் ஆகிடுச்சு, நாமினேஷன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வினோத், நீங்கள் எங்கே தோத்தீங்க தெரியுமா? அவங்க நகையை எடுத்துட்டாங்க, நம்ம ஏதாவது செஞ்சு நாமினேஷன் ஃப்ரீலேருந்து ஒரு ராதர் நாமினேஷன்லேருந்து வெளியே வரணும், இல்லை நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கணும். அதானே நேற்று சொன்னீங்க? இல்லை பாஸ், இல்லை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிங்களா? தோத்துட்டோம் சார். கரெக்ட் வினோத். ஆனால் எங்கே தெரியுமா நின்று இருக்கணும்? நீங்கள் உங்கள் கேரக்டரை முழுமையாக பர்ஃபார்ம் பண்ணதில் நின்று இருக்கணும். ஏன்னா என்ன நடந்தாலும் நீங்கள் முழுமையாக பர்ஃபார்ம் பண்ணி இருந்தால் மக்கள் அதை பார்த்துருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. வெற்றி தோல்வி ரொம்ப சகஜம் வினோத், உட்காருங்க. சாரி. இது உங்களுக்காக மட்டும் சொல்லலை, நீங்கள் வெறும் எடுத்துக்காட்டு தான். உங்கள் மூலமாக நான் சொல்ல வேண்டியதை எல்லாருக்கும் சொல்கிறேன். அடுத்த டாஸ்க் வரும்போது பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாஸ்க்குக்கு என்ன செய்ய முடியும், எப்படி அதை பெஸ்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாமினேஷன் ஆனால் ஆயிட்டு போங்க, ஆனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். மக்களை இந்த வாரம் நான் மகிழ்விச்சேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தீர்மானமாக இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மக்கள் யாரை உள்ளே வைக்க போகிறாங்க, யாரை வெளியேற்ற போகிறாங்க என்பது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க. பர்ஃபார்ம் வெல். இது வரைக்கும் நடந்தது ஒரு பக்கம், கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல போடுவோமா? ஏன்னா நீங்கள் வேணும்னா கிவ் அப் பண்ணலாம், பட் ஐ வில் நாட் கிவ் அப் ஆன் யூ. சந்திரா, கடைசியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். புயல் வந்ததில்ல, அப்போது எந்த கப்பலும் கவர்லையா, கன்னத்தில் கை வச்சு உட்கார வேணான்னு வானிலை அறிக்கை நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபீல் ஆகாதீங்க, கன்னத்தில் கை வச்சு உட்காராதீங்க. கப்பல் எதுவும் புயலில் எந்த கப்பலும் கவரில் நீங்கள் அதாவது நான் சொன்னதை நீங்கள் உள்வாங்கிக்கவே இல்லை.
அப்போ நீங்கள் இங்கே இல்லவே இல்லை. கேட்கல. இங்கே இருந்தால் தானே கேட்கும். நம்ம தான் வீட்டில் இருக்கோமே. சாண்ட்ரா, this is your chance to make your girls proud. அவர்கள் உங்களை பார்த்து வளர்றாங்க. அப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவங்க பெண்களால் முடியும் என்ற நம்பிக்கையை சின்ன வயசுலேயே பெற்றுடுவாங்க. ஏன்னா ஒரு தாயை விட அந்த பாடத்தை குழந்தைகளுக்கு யாரும் சிறப்பாக கற்றுத்தர முடியாது. சரி, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா பிஃபோர் யூ கோ டு வீக் 10? சொல்லுங்கள் சுபிக்ஷா. எனக்கு தோணுச்சுன்னா நான் கேட்டுக்கிறேன். கரெக்டாக கேம் விளையாடுறேன்னா எப்படி விளையாட்டுருக்கணும்? நீங்கள் நான் ஏதாவது மாற்றிக்கணுமா? நீங்கள் நம்ம பேசினதை திரும்பவும் உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். என் விமர்சனங்கள் உங்களோடு அந்த நகைச்சுவை அது எல்லாத்துலேயுமே பொருள் அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நான் என்னென்ன கமெண்ட் கொடுத்தேன்னு. அதுதான் உங்களுக்கான அட்வைஸ். விக்கி சார், நாங்கள் நிறைய தடவை திட்டிருக்கீங்க பிக் பாஸ். அது ஒன்றும் இல்லை, நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்களுக்கு உங்கள் மேலே உரிமை இருக்குது, உங்களுக்கு எங்கள் மேலே உரிமை இருக்குது. நாங்கள் அது எதுவும் சொன்னதில்லை. ஒன்று டீமாக ஒரு பஞ்சாக எங்களை பார்த்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌடான இவ்வளோ நாள் வந்திருக்கோம். டீமாக பரவாயில்லடா, உங்களை ரொம்ப பேடாக நினச்சேன், நீங்கள் அவ்வளோ பேட் இல்லடா அப்படின்னு நினச்ச ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணும் எனக்கு எப்பயுமே. எந்த கேள்விக்கு முதல்ல பதில் வேணும்? நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த பதில் கொஞ்சம் கிளீஷேவாக இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் என்னைக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்குறீங்களோ அன்னைக்கு இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். அது வரைக்கும் இந்த போராட்டம் உங்களோடது மட்டும் இல்லை, என்னோடதும் தான். உங்களை கடிந்து கொள்ளவும் உரிமை இருக்கிறது, பரிவு காட்டவும் உரிமை இருக்கிறது, வழி நடத்தவும் உரிமை இருக்கிறது. அந்த ரெண்டாவது கொஸ்டின் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை சந்தோஷப்படுத்துகிற பதில் வேணுமா, லைக் ஆனஸ்ட், இல்லை ஆனஸ்டாக ஃபீட்பேக் பதில் வேணுமா? ஆனஸ்ட் ஃபீட்பேக். சரி, பர்சனலாக சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த வீட்டில் இருக்குது. தனிப்பட்ட நபர்கள் மூலமாக அதை என்னால் உணர முடியுது. இன்னைக்கு காலையில் அரோரா கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுக்கும் அதே தான். நான் சொல்கிற சொல்லும் நீங்கள் செய்யும் செயலும் ஒன்றாக இருந்தால் அது நம் வெற்றி. பட் எனக்கு பிடிச்ச நிறைய மூமெண்ட்ஸ் ஸ்கூல் டாஸ்கில் இருந்தது. பட் ஐ யூ ப்ரௌடுன்னு கேட்டிங்கல்ல, ஐ எம் ப்ரௌட் அபவுட் ஒன் திங். இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களை வெளி உலகுக்கு நீங்கள் வெளிக்காட்டுற மாதிரி வெளிக்காட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். வார வாரம் எது சரி எது தப்புன்னு ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அதை மேம்படுத்தி கொள்ள ஒரு தைரியம் வேணும். நல்லதோ கெட்டதோ இந்த வீட்டுக்குள்ளே போராடி இறுதி வரை இருக்கணும் என்பதற்கும் தைரியம் வேணும். நீங்கள் வார வாரம் கீழே விழ தான் செய்கிறீங்க. எந்த சீசன்லேயும் இவ்வளோ நடந்ததில்லை, இந்த சீசன் நடக்குது. பட் அதுலேயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் பார்க்கும் பார்வை எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வாரத்தோட ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது ஒரு புதிய உத்வேகம் உங்ககிட்ட நான் பார்க்குறேன். என்ன, அது வாரம் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. உங்கள் முரண்பாடுகள் மெச்சூராக இல்லை, அதில் முதிர்ச்சி இல்லை, அவ்வளவுதான். முரண்பாடுகள் வழக்கமாக நீங்கள் ஒரு கருத்தை முன்வைப்பீங்க, எதிர்கருத்து வரும், நீங்கள் உங்கள் கருத்தை நிலைநாட்டிக்குள்ள முரண்பாடு வரும். அது ஒரு முதிர்ச்சியான முரண்பாடு. ஆனால் உங்கள் முரண்பாடுகள் எப்படி தெரியுமா இருக்குது?
ஸ்கூல் பசங்க கிரிக்கெட் ஆடினா எப்படி இருக்கும்? நான் அவுட்டே இல்லை, யாரை பார்த்து அவுட்டுன்னு. பெயில் கீழே விழவே இல்லை, ஃபுட்பாலில் பால் கோலுக்குள்ளே போகவே இல்லை, பால் லைனை தாண்டி போல. இப்படி தான் இருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் நாய்ஸ். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. சத்தத்துக்கும் விவாதத்துக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். வினோத், புரிஞ்சுதா? உட்காருங்க. புரிஞ்சுதா? நம்ம ஏரியாவில் ஃபுட்பால் மேட்ச் ஆடல, கிரிக்கெட் ஆடல. இங்கே நேஷ்னல் டெலிவிஷனில் ஒரு ஷோவில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் குழந்தை உங்களை பார்க்கும்ல. அப்போது அந்த குழந்தை ஸ்கூலில் போடுற சண்டைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் போடுற சண்டைக்கும் வித்தியாசமே இல்லையே. வினோத், நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எமோஷ்னல் ஆகாதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? யோசிங்க. எஃப்ஜே, திரும்பவும் சொல்கிறேன், கலைக்கும் கலைஞனுக்கும் ஈகோ கிடையாது. அது இருந்தால் கலையும் வளராது, கலைஞனும் வளர முடியாது. You're not in school, you're not in college. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல். நாளைக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது க்ரௌடில் இருந்து யாராவது எதையாவது தூக்கி வீசினா அதையும் உங்கள் ரேப்பில் சேர்த்து ஃபன் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அப்போ தானே மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. யூ ஷுட் நோ எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் முதிர்ச்சி. ஸோ எஸ், நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த வாரம் லெட்ஸ் ஹேவ் ஃபன். கமருதன், எவ்ரிதிங் இஸ் பர்சனல் பிட்வீன் யூ அண்ட் மீ. உட்காருங்க.